ஓர் அழகிய ராஜ்யத்தில் ஒரு அரசர் வாழ்ந்தார். அவரின் ஒரே ஒரு மகள் ஒரு தேவதையைப் போல அழகானவள். அவளின் பெயர் மஞ்சளை. அந்த அழகிய மஞ்சளை மீது 3 இளைஞர்கள் காதல் கொண்டு ஒரே நேரத்தில் திருமணம் கோரிக்கையுடன் வந்தனர். மூவரும் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அரசன் ஒரு பிரச்சனையில் சிக்கிவிட்டார். யாரை தேர்ந்தெடுப்பது? மஞ்சளையும் கூப்பிட்டு கேட்டபோது அவளும் ஒருவரையே தேர்ந்தெடுக்க முடியவில்லை. ஏனெனில் மூவருமே உண்மையாகவும் நற்பண்புடையவர்களாகவும் இருந்தனர். அதனால் அரசன் இந்த முடிவை பின்னர் எடுப்போம் எனக் கூறி அவர்களை திருப்பி அனுப்பி வைத்தார். அந்த இடைவேளையில் திடீரென மஞ்சளை இறந்துவிட்டாள். மூவரும் மிகவும் துயரத்தில் மூழ்கினர். ஒருவன் அவளுடைய சாம்பல்களை எடுத்துச் சென்று ஒரு ஆலயத்தில் பூஜை செய்து ஒவ்வொரு நாளும் தியானிக்கத் தொடங்கினான். மற்றொருவன் அவளுடைய எலும்புகளைக் கொண்டு அவளுக்காக மண்டபம் ஒன்றைக் கட்டினான். 3வது இளைஞன் உலகம் முழுக்கச் சுற்றிப் பார்த்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஒரு மந்திரக் கிரந்தத்தை கண்டுபிடித்தான். அந்த மந்திரத்தால் மஞ்சளை மீண்டும் உயிருடன் வந்தாள். இப்போது விக்ரமாதித்யா, இந்த மூவரில் யார் உண்மையான கணவன்? வேதாளம் சிரித்தபடியே சொன்னது, நீ பதில் சொல்லாமல் இருந்தால் உன்னுடைய தலை வெடித்துவிடும். பதில் சொன்னால் நான் மீண்டும் மரத்துக்குச் சென்று தொங்குவேன். மஞ்சளை மீண்டும் உயிர் பெற காரணமானவனே அவளுடைய உண்மையான கணவன். மற்ற இருவர் தங்கள் உணர்வுகளை உண்மையுடன் வெளிப்படுத்தினாலும் ஒருவன் அவளுக்காக பூஜை செய்தான். மற்றொருவன் நினைவாக மண்டபம் கட்டினான். ஆனால் உயிரை மீண்டும் வழங்கியவன்தான் உண்மையான அன்பை செயலால் நிரூபித்தான். எனவே அவனே அவளுடைய உண்மையான கணவன். சரியான பதில் சொன்னாய், விக்ரமாதித்யா. ஆனால் நீ பேசிவிட்டாயே, எனவே நான் மீண்டும் என் மரத்துக்குப் பறந்து செல்கிறேன். அந்தச் சொற்களை விட்டுவிட்டு வேதாளம் மீண்டும் மரத்தில் தொங்கச் சென்றது. விக்ரமாதித்யர் சற்றும் சோர்வடையாமல் மீண்டும் அதை தூக்கிக் கொண்டு வரச் செல்லத் தொடங்கினார்.